வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம கூகுள் பிக்சல் 6 ப்ரோ அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, எப்போ லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்டில் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டான மொபைல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து பிக்சல் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கூகுள் பிக்சலோடைய ஃபோனுடைய ஹார்ட்வேரும் சரி, அதோடைய குவாலிட்டியும் சரி, அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஏஐ இன்டர்ஃபேஸும் சரி சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் கூகுள் பிக்சல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் வந்து திரும்ப பிக்சலே தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு வந்து பிக்சலுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னாலும் குளோபலாக வந்து பிக்சல் வந்து ரொம்ப மெஜாரிட்டியாக வந்து எல்லா கண்ட்ரீஸுமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கூகுள் பிக்சல் 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளுடைய டெடிகேட்டட் ப்ராசஸர் டென்சார் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட வருது. இது பார்த்தீங்கன்னா 5nm ப்ராசஸர். இது வந்து கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 888க்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் டு 6.7 இன்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து LTPO AMOLED டிஸ்பிளேயோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸும் வந்து இது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ப்ராசஸரும் வந்து அமேசிங்காக இருக்குது. ரேம் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB 12GB வேரியன்ட்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 120GB ஸ்டார்ட் ஆகுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6 ப்ரோ வந்து உங்களுக்கு வந்து IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட வருது. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டால் கூட பிரச்சனை இல்லை, உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக்சல் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண எல்லா மாடல்ஸுமே வந்து கேமரா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்ணுற லென்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய ஸ்பெஷல் AI டிசைன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. 50 MP பிரைமரி லென்ஸ், 48 MP வைட் லென்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா மாதிரி தான் தெரியும், பட் உங்களுக்கு வந்து அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நிறைய இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கூகுளே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து கூகுள் பிக்சல் 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க அந்த கேமராவில். அதோடைய ரிசல்ட்ஸும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 11.1 MP வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸுமே இதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து IP ப்ரொடெக்ஷன் இருக்குது, ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அதே நேரத்தில் கேமராவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அண்ட் கூகுள் பிக்சலுக்கே உண்டான அந்த குவாலிட்டியும் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கிற கூகுள் பிக்சல் 6 ப்ரோ உடைய ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 65,000 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 65,000 கொடுத்து கூகுள் பிக்சல் 6 ப்ரோ வாங்குறது ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அதோடைய குவாலிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்து மற்ற ஃபோன்ஸ்க்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பிக்சல் சீரிஸ் தான், கூகுள் பிக்சல் 6. ஸோ 6 ப்ரோக்கும் 6க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா 65,000 வரைக்கும் ப்ரைஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45,000 ரேஞ்சு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்பெசிஃபிகேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசர் வந்து அதே ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனுடைய ஹார்ட்வேரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது, கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP68 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேமராவோட தான் வருது. ஸோ 50 MP அண்ட் 12 MP மட்டும்தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து 6 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது அந்த 48 MP லென்ஸ் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா 8 MP தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ஸோ கேமராவில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சைஸ் வைஸும் வந்து மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஃபோன். அதே நேரத்தில் சின்னதாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து பேட்டரியும் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கூகுள் பிக்சல் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி 5000 mAh வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, 4500 தான் இருக்கும். அண்ட் இன்னொரு மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட்.
கூகுள் பிக்சல் 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. உங்களுக்கு வந்து கூகுள் பிக்சல் 6 பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம வச்சு பார்க்கும்போது கேமரா கேப்பபிலிட்டி வந்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. எனக்கு வந்து கேமரா பெரிய யூசேஜ் கிடையாது, பட் ஃபோன் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அதே நேரத்தில் ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூகுள் பிக்சல் 6 வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இது இல்லாமல் கூகுள் பிக்சல் 6 அண்ட் 6 ப்ரோவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவான காமன் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் கூகுளுடைய சொந்த கம்பெனி ஃபோன் அப்படிங்கிறனால அவங்க வந்து கூகுள் ஆண்ட்ராய்ட் 12ஓடவே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிக்சல் 6 அண்ட் 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா வரும்போதே 12ஓட தான் வருது. உங்களுக்கே தெரியும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸுமே வந்து ஆண்ட்ராய்ட் 11 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 12 வந்து பீட்டால தான் இருக்குது. பட் இப்போ வந்து 6 அண்ட் 6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12ஓடவே வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then is bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.